ஹாப்பி டே! வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு ஆகஸ்ட் 21 என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஜூபிட்டர் வேகன் 13% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிளீன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டிக்ரீஸ் ஆயிருக்கு. இந்தியா சிமெண்ட்ஸ் இன்னைக்கு 5% இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஓலோ இந்த வாரம் பூரா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்த ஓலோ எலக்ட்ரிக் இன்னைக்கு டவுன் ஆயிருக்கு. ஸ்விக்கி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சில புரோக்கரேஜஸ் ஸ்விக்கிக்கு டார்கெட் கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு பார்க்கலாம். புரோக்கரேஜ் ஸ்டாக்ஸ் இன்னைக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. இன்சூரன்ஸ் ஸ்டாக் எல்லாம் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஒவ்வொரு இதுக்கும் பின்னாடி உள்ள ரீசன் என்னன்னு இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஜூபிட்டர் வேகன்ஸ்க்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. 5376 வீல் செட்ஸ் ஆர்டர் ஃபார் வந்தே பாரத் ட்ரெயின்ஸ் மேட் பண்ணுறதுக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. இந்த டீல் ஒர்க் பார்த்தீங்கன்னா 215 crore. இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு 13% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 371.80 பெர் ஷேர் வரைக்கும் போயிருக்கு. ஸ்டாக் இன்னைக்கு ஓப்பன் ஆகும் போதே ஆல்ரெடி 6% கெயின் ஆகி தான் ஓப்பன் ஆகி அங்கேருந்து திரும்பவும் 13% வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு மட்டும் இன்ட்ராடேல மட்டும் 3.1 crore ஷேர்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ இன்வெஸ்டர்ஸ்லாம் ரொம்ப இதில் இன்ட்ரெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க இந்த ஆர்டர் கிடச்சதுனால. கிளீன் சயின்ஸ் இன்னைக்கு இறங்கியிருக்கு. 7% இறங்கியிருக்கு. புரோக்கரேஜில் ஒரு எரர் இருக்குது. அதாவது ப்ரமோட்டர் ஃபேமிலி செல் பண்ணியிருக்காங்க ஸ்டேக்கை. 2.5 crore ஷேர்ஸ் தான் செல் பண்ணியிருக்காங்க. அவங்க கம்பெனியோட 24% செல் பண்ணியிருக்காங்க. ஆனால் புரோக்கரில் எரர் காமிச்சிருக்கு. இவங்க 2.5 crore ஷேர்ஸ் செல் பண்ணல, 6 crore ஷேர்ஸை செல் பண்ணியிருக்காங்கன்னு தப்பாக காமிச்சிருக்கு. ஸோ அதனால் இன்னைக்கு 7% ட்ராப் ஆயிருக்கு. கொஞ்ச நேரத்தில் அதை சரி பண்ணிட்டாங்க. சரி பண்ணதுக்கு அப்புறம் 1% ட்ராப் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது கிளீன் சயின்ஸ். தே வில் ரைஸ் அரௌண்ட், இது மூலமாக 2626 crore ரைஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பர்சன்ட் பார்த்தீங்கன்னா 30% சீப்பர். நேற்று க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து கிளீன் சயின்ஸ் நேற்று க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து 30% சீப்பராக தான் இவங்க செல் பண்ணியிருக்காங்க ஷேர்ஸை. 1030 பெர் ஈச் ஷேர்னு செல் பண்ணியிருக்காங்க. இந்த சோல்டு ஷேர்ஸ்க்கு 3 years லாக்இன் பீரியடும் கொடுத்துருக்காங்க ப்ரமோட்டர்ஸ். இந்தியா சிமெண்ட் ஸ்டாக் இன்னைக்கு 5.5% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகி 392 வரைக்கும் போயிருக்கு. ப்ரமோட்டர் ஆனால் அல்ட்ராடெக் சிமெண்ட் செல் பண்ணுறாங்க. 2.01 crore ஷேர்ஸை செல் பண்ணுறாங்க. அதாவது 6.49% ஸ்டேக்கை செல் பண்ணுறாங்க வயா ஆஃபர் ஃபார் சேல் மூலமாக. இவங்களோட ஃப்ளோர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 368 பெர் ஷேர்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆஃபர் ஃபார் சேல் ஆகஸ்ட் 21 இன்னைக்கு ஓப்பன் ஆகுது. ஆகஸ்ட் 22 அதாவது நாளைக்கு க்ளோஸ் ஆகுது. இந்த டீல் மூலமாக 740+ crore ரைஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ப்ரமோட்டர் ஹோல்டிங் இன் அல்ட்ராடெக் சிமெண்ட் பார்த்தீங்கன்னா 81.49% இந்தியா சிமெண்ட்ஸில். இது செல் பண்ணுறது மூலமாக அவங்களோட ஆஃப்டர் செல்லிங்க்கு அப்புறம் அவங்களோட ஹோல்டிங் 75%-ஆக குறைஞ்சிரும். ஸோ செபி ரூல்ஸ் படி ஒரு ப்ரொமோட்டர் மேக்ஸிமமாக எவ்வளோ ஹோல்டு பண்ணணும்னா 75% தான் ஹோல்ட் பண்ணணும். ஸோ அது கொண்டு வரதுக்காக தான் இதுவும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கம்பெனியில் மினிமமாக 25% ஷேர் பப்ளிக் ஷேர் ஹோல்டிங்காக இருக்கணும். ஸோ இது மூலமாக நிறையா பப்ளிக்லாம் இன்வால்வ் ஆவாங்க இந்த ஷேரில். ஓலோ எலக்ட்ரிக் இன்னைக்கு 8% ஃபெல் ஆயிருக்கு. தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருந்த இந்த வாரம் பூரா ஏறிக்கிட்டே இருந்த ஓலோ எலக்ட்ரிக் இன்னைக்கு ஃபெல் ஆயிருக்கு. இந்த வீக் மட்டும் 29% ஓலோ எலக்ட்ரிக் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் இன்னைக்கு 8% டவுன் ஆயிருக்கு. 48.70 பெர் ஷேர் வரைக்கும் வந்திருக்கு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாலுக்கு என்ன ரீசன்னா ஃப்ரெஷ் வாகன் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டா ஒரிஸ் தான். அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு கம்பெனியும் அவங்க சேல்ஸ் நம்பர்ஸை ரிஜிஸ்டர் பண்ணணும் வாகன் ரெஜிஸ்ட்ரேஷனில். ஆகஸ்ட் 20 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓலோ எலக்ட்ரிக் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா சேல்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் 9522 தான் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே ஏத்தர் எனர்ஜி 10248 ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓலோ எலக்ட்ரிக்கையும் தாண்டி ஏத்தர் எனர்ஜி அதிகமாகவே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க அவங்களோட வாகன் சேல்ஸ், அதாவது
சேல்ஸ் நம்பர்ஸ் அவங்களோட இவி சேல்ஸ் நம்பர்ஸை அந்த வாகன் ரெஜிஸ்ட்ரேஷனில் இவ்வளோது நாங்கள் பண்ணியிருக்கோன்னு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா ஓலோ எலக்ட்ரிக் கம்மியாக இருக்காங்க, ஏத்தர் அதிகமாக இருக்காங்கன்னா ஏத்தர் வந்து ஓலோவை ஓவர்டேக் பண்ணுவாங்க. ஸோ ஓலோவோட மார்க்கெட் ஷேர் இதனால கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ஸ்விக்கி இன்னைக்கு 5.5% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 443.40 பர் ஷேர் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபுட் டெலிவரி கம்பெனியான இவங்க ஃபினான்ஷியல் இயர் 25ல மார்க்கெட் ஷேர் 43% வச்சுருக்காங்க. எட்டர்னல் அதாவது ஜொமேட்டோ 57% வச்சுருக்காங்க. இன்ஸ்டாமார்ட் ஸ்டோர்ஸை ரைஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க பை த ஃபினான்ஷியல் இயர் 26 எண்டுக்குள்ளே. இப்போ 697 ஸ்டோர்ஸாக இருக்கிறது 1000+ ஸ்டோர்ஸாக இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது ப்ராஃபிட்டபிலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படும் பை த ஃபினான்ஷியல் இயர் 28ன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டேம் கேபிட்டல் இவங்களுக்கு வந்து டார்கெட் கொடுத்துருக்காங்க. 28% ஆஃப் ரெவென்யூ ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 25 to 28க்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. டார்கெட் ப்ரைஸை 30% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 515 per ஷேரா. அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் 26ல MCI குளோபல் ஸ்டாண்டர்ட் இண்டெக்ஸில் இவங்க இன்க்ளூட் ஆகிறாங்க. இது மூலமாக அவங்களுக்கு குளோபல் ஃபண்ட்ஸ் நிறையா உள்ளார வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த நியூஸ் எல்லாம் கருதி தான் இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் ஆகி இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸ்விக்கி. பிஎஸ்சி ஷேர் இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. ஏஞ்சல் ஒன்றும் இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. பிஎஸ்சி 5% மோர் தென் 5% வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு. ஏஞ்சல் ஒன் 6.2% வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு. ஏன் ஃபால் ஆயிருக்கு? இதுக்கு பின்னாடி என்ன காரணம்னா செபியோடைய சீஃப் துஹின் காந்தா பாண்டே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸோட டென்யூரை இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. F&O ட்ரேடிங் தான் மெயின் இன்கமாக இருக்குது நம்ம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்க்கும் ஸ்டாக் புரோக்கர்ஸ்க்கும். ஸோ அதை இந்த டென்யூரை இந்த ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸோட டென்யூரை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதா அதாவது இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அப்படி எக்ஸ்பைரி வந்து லாங்கர் டைமாக வச்சுருந்தாங்கன்னா ட்ரேடிங் ஆக்டிவிட்டி F&Oலையும் சரி எல்லாத்துலேயுமே கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ F&Oவில் மெயினாக தான் F&O ட்ரேடிங்னால தான் நமக்கு மெயின் இன்கமே கிடைக்கிது இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில். ஸோ அதை வந்து எக்ஸ்பைரியை வந்து லாங்கர் டைம் செட் பண்ணாங்கன்னா ட்ரேடிங் ஆக்டிவிட்டி அதில் கம்மியாகும். ஸோ இதனால் அனலிஸ்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா பிஎஸ்சியோட ரெவென்யூ 50 to 60% வரைக்கும் ஃபால் ஆக வாய்ப்பு இருக்குது. என்எஸ்சியோட ரெவென்யூ 35 to 40% வரைக்கும் ஃபால் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் புரோக்கர்ஸ்க்கும் ரெவென்யூ ஃபால் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த பிஎஸ்சியும் ஏஞ்சல் ஒன்றும் இன்றைக்கி ஃபெல் ஆகிருக்கிறத காரணம். பட் ஆனால் என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னா இந்த டென்யூரை ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸோட காலத்தை எக்ஸ்பைரி காலத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக பீப்புள்ஸ்க்கு நம்மள மாரி இன்வெஸ்டர்ஸ்க்கு F&O ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்னென்னா ஸ்பெக்குலேஷன் ரெடியூஸ் ஆகும், ரிஸ்க்கு கம்மியாகும், இன்வெஸ்ட்மெண்ட்டில் வாலட்டிலிட்டியும் கம்மியாகும், மணி லாஸ் ஆகிறதும் நமக்கு இது மூலமாக கம்மியாகும் லாங் டேர்ம் எக்ஸ்பைரினால். SBI இன்னைக்கு 1.5% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. SBI லைஃப் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது இன்சூரன்ஸ் செக்டார்ஸ் எல்லாம் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. HDFC ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. கோ டிஜிட் 2.5% வரைக்கும் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நிவா புப்பா 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்டார் ஹெல்த் அப் டு 1% வரைக்கும் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சில் குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்ன கன்சிடர் பண்ணுறாங்கன்னா ஜிஎஸ்டி ஆன் இண்டிவிஜுவல் அண்ட் ஃபேமிலி இன்சூரன்ஸ் பாலிசியை ரிமூவ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம இண்டிவிஜுவலாவோ இல்லை நம்ம ஃபேமிலிக்கோ ஓவரால் ஃபேமிலிக்கோ ஏதாவது இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்தோன்னா அதில் உள்ள ஜிஎஸ்டியை ரிமூவ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமாக இந்த கன்ஃபர்மேஷன் ப்ரப்போசல் வந்து கன்ஃபார்ம் ஆச்சுன்னா வில் பி ப்ரெசன்டட் சூன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நோ ஜிஎஸ்டி ஆன் லைஃப் அண்ட் ஹெல்த் ப்ரீமியம்ஸ்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும். ஸோ இந்த ப்ரப்போசல் ரெடி அண்ட் வில் பி ப்ரெசன்டட் சூன்னு சொல்லியிருக்காங்க. இது மூலமாக கஸ்டமர்ஸ்லாம் சீப்பராக இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும், டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதனால் ரெவென்யூ கவர்மெண்ட்டோட ரெவென்யூ லாஸில் இருக்கும். 9,700 crore கவர்மெண்ட்டுக்கு லாஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதுதான் பெஸ்ட் டைம் ஒரு இண்டிவிஜுவல் ஆர் ஃபேமிலி இன்சூரன்ஸ் எடுக்கிறது வித்தவுட் ஜிஎஸ்டினா இது ஒரு பெஸ்ட் டைம்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வேறு என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நசாரா டெக்னாலஜிஸ் 8% இன்னைக்கு டவுன் ஆயிருக்கு. ஸோ எஸ்டர்டேவே நம்ம இது பார்த்துருந்தோம். ஆன்லைன் பில் கேமிங் 2025 பாஸ் பண்ணாங்க. ஸோ அதனால்
8% இன்னைக்கு டவுன் ஆயிருக்கு. நேத்தி இன்னி சேர்த்து 23% டவுன் ஆயிருக்கு நசாரா டெக்னாலஜிஸ். வாடெக் வேபேக் 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு 46.5 crore ஆர்டர் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்த லாஸ்ட் என்ன முக்கியமான விஷயம்னா 4 IPO இன்னைக்கு க்ளோஸ் ஆக போகுது. 2 days பிஃபோரே ஓப்பன் ஆச்சு. ஸோ அதை பற்றி நான் டீட்டெயில்டாக போட்டிருந்தேன் என்னென்ன IPOஸ்னு. அது இன்னைக்கு க்ளோஸ் ஆக போகுது. August 21 லாஸ்ட் டேட். ஸோ அதை நான் ரிமைண்ட் பண்ணுறேன். இப்போ தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.